பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்புள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் வந்து அதானிங்க. அவர் வந்து பில் கேட்ஸே சாப்பிட்டாரு, எலான் மஸ்கை சாப்பிட்டாரு, அமேசானை தாண்டிட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசி எல்லார் வாயிலையும் மண்ணை போட்டார். அதானியினுடைய வரலாறு வந்து ரொம்ப கீழ்மட்டத்தில் அங்கே இங்கே வேலை செஞ்சுட்டு வைரக்கடையில் பட்டை தீட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கிளப்ல இருந்து அவரை கடத்திட்டு போயிட்டாங்க பணம் கேட்டு. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முட்டி போட்டு தான் வளர்ந்தவர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனம் வங்கி பாதுகாப்பானதுன்னு பணத்தை கொண்டு போய் போடுறான். இந்த பணத்தில் பெரும்பங்கு கொண்டு போய் அதானி கிட்ட கொட்டிட்டு இன்னைக்கு 2 நாளில் அந்த 5 லட்சம் கோடி காணும். யார் தலையில் துண்டு போட்டுகிறது? இந்தியாவை 2 குஜராத்திகள் விற்கிறார்கள், 2 குஜராத்திகள் வாங்குகிறார்கள். கார்டியன் பத்திரிகையில் ஒரு ஆர்டிகல் வந்து இந்த அக்யூரசி, அதாவது நாங்கள் சொல்லுகின்ற கணக்குகளில் துல்லியத்தன்மை குறைவாக இருக்கும் என்று நினைத்தால் அதானி குழுமம் எங்கள் மீது வழக்கு போடலாம். தயவு செய்து தேசிய கொடியை போர்த்தி கொண்டு கொள்ளையடிக்க வேண்டாம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதானி குழுமத்தின் பங்கு சந்தைகள் 2-3 நாட்களாக தொடர்ந்து சரிவை சந்திக்கிறது. 4 லட்சம் கோடி இழப்பு அப்படின்னு முதல்ல செய்தி வந்தது. இப்போ 5 லட்சம் கோடி இழப்பு அப்படின்னு செய்தி வருது. இதற்கு காரணம் அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் ஆய்வறிக்கை என சொல்லப்படுது. ஒட்டுமொத்த இந்தியாவையே வளைக்குது அதானி குழுமம் அப்படின்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கை எப்படி வெளியானது, அதன் சாராம்சம் என்ன? அதாவது ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா எதேதோ பாம்பாய் கொத்துன்னு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இப்போ அதானிக்கு நேரம் சரியில்லாத பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அவரால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நேரம் சரியில்லாமல் போயிடுமோன்னு ஒரு கவலை இருக்குது. இந்த பக்கம் பிபிசிக்காரன் ஒரு டாக்குமெண்ட்ரியை போட்டு கீழ்ச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்திருக்கு. ஹிண்டன்பர்க் ரிசர்ச்ன்றது நான் என்ன சொல்கிறேன், ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து அதானிக்கு வந்து காவடி தூக்கிட்டு, அதாவது அதானி குழுமத்தினுடைய வளர்ச்சி, அவர் வந்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னேன். இந்த வேலை இல்லாமல் இந்த காலையில் வாக்கிங் போகிறவங்கலாம் பேப்பர் படிப்பான் பாருங்கள். வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் வந்து அதானிங்க. அவர் வந்து பில் கேட்ஸே சாப்பிட்டாரு, எலான் மஸ்கை சாப்பிட்டாரு, அமேசானை தாண்டிட்டார், இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லார் வாயிலையும் மண்ணை போட்டார் அதானி. அதாவது இந்தியாவில் இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் அதானிக்கு தாரை வார்க்கப்பட்டது. அதானியினுடைய வரலாறு வந்து ரொம்ப கீழ்மட்டத்தில் அங்கே இங்கே வேலை செஞ்சுட்டு வைரக்கடையில் பட்டை தீட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கிளப்பில் இருந்து அவரை கடத்திட்டு போயிட்டாங்க பணம் கேட்டு. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முட்டி போட்டு தான் வளர்ந்தவர். இதுக்கு பின்னாடி இந்த வந்து பம்பாய் தாஜ் ஹோட்டலில் வந்து இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்தது இல்லையா, அதுலேயுமே ஒரு பணைய கைதியாக உள்ளே போய் மாட்டிகிட்டு இருந்தவர் தான். அந்த மாதிரி வந்து ஒரு சிறு தொழில் அதிபராக இருந்து வளர்ந்து வந்தபோது, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த முன்னால் அவருடைய வளர்ச்சி வந்து அம்பானியை கீழே தள்ளிட்டு அதானியை மேலே கொண்டு வந்தார். குறிப்பாக 3 வருஷத்துலேயே சொல்கிறாங்க. ஆமாம், இந்த ஒரு 3-4 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பெருசு. அதாவது துறைமுகங்கள் வந்து தனியாருக்கு கொடுத்தல், சிறிய விமான நிலையங்களை வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறது, பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் அவர் எடுத்துக்கிறது. இப்போது சில துறைமுகங்கள் வழியாக வந்து போதை மருந்துகள்லாம் வந்ததில் கூட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு போதை மருந்துகள் வந்து தனியார் துறைமுகம் வழியாக வந்ததுன்னு வந்து ஒரு புகார் வந்து பிரபல நடிகர் அதில் சிக்குது. ஆமாம், அதில் வந்து அம்பானியை அமுக்கிட்டு தான் அவர் மேலே வரார். அதாவது இவங்களுடைய சொந்த வளர்ச்சி அதாவது ஒன்று வச்சுருந்துச்சிங்களேன், டிவிலையும் வாட்ஸ்அப்லேயும் அலறலன்னு அலறுவாங்க. இன்றைக்கி 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய செய்தித்தாட்களில் அதானி குழுமத்தினுடைய முழு பக்க விளம்பரம் வந்துக்கிட்டு இருக்கு. இது டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட அந்த செய்திகள் வந்து 3ஆம் பக்கம் 4ஆம் பக்கத்துக்கு கொண்டு போயிட்டு அவன் கொடுக்குற விளம்பரத்தை வாங்கி முழு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது என்டிடிவி வந்து யாரிடமிருந்து கைமாறியதுன்னு தெரியும். அம்பானியிடம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல், அந்த கடனை அடைப்பதற்கு வேறு வழி இல்லாமல் சில பல இடங்களுடைய ஆலோசனையின் பேரில் அதானி குழுமத்திடம் அது கைமாற்றப்பட்டது. பினராயி வந்து கண்ணீரோடு வெளியேற வேண்டிய நிலைமை வந்துச்சு. அங்கே இருக்கின்ற ஒரு நேர்மையான செய்தியாளர், ஊடகவியலாளர் சீனிவாசன் ஜெயின் கூட நேற்று தனது ராஜினாமையை ஒப்படைத்து விட்டார். சீனிவாசன் ஜெயின் வந்து ஒரு முறை வந்து ட்ரம்ப்புக்கிட்டே கேள்வி கேட்டவர். அதாவது ட்ரம்ப் வந்து இந்தியர்களுடைய வாக்குகளை வாங்கணுன்றதுக்காக அந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா அதெல்லாம் வச்சு பில் கிளின்டனோட ஒய்ஃபை வந்து ஹிலாரி கிளின்டனை வந்து கவுத்தாங்க இல்லையா. அந்த சமயத்தில் வந்து இந்தியர்களுடைய வாக்கு வேண்டும் என்பதற்காக ஐ லவ் ஹிந்துஸ், ஐ லவ் இந்தியா அப்படின்னார். அப்போ சீனிவாசன் ஜெயின் தான் கேட்டார், இந்தியா இஸ் அ சாவரின் கண்ட்ரி, இந்தியா இஸ் அது வந்து ஒரு சமத்துவம் உள்ள நாடு, மத நல்லிணக்கம் உள்ள நாடு,
நீங்கள் அப்படி ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்ட உடனே மாற்றினார் ட்ரம்ப். ஐ லவ் இந்தியா, ஐ லவ் இந்தியன்ஸ்ன்னு மாற்றினார். அவரே நேற்று ரிசைன் பண்ணிட்டு வெளில போயிட்டார். ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து ஒரு மனிதனுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறவனே மொத்தம் 5 பேர் தான். 5 பேர் தான் வேலை செய்கிறாங்க இந்த நிறுவனத்தில். ஆமாம், 2017 நாதன் ஆண்டர்சன் அப்படின்றவர் தான் அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்னு அவங்க பேர் வைக்கிறதுக்கு காரணமே 1937 ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு விமானம் வந்து நொறுங்குது. அந்த விமானம் நொறுங்குனது வந்து மனிதனால் தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு விபத்து. நினைத்திருந்தால் தவிர்த்திருக்கலாம், அந்த மிஷாப்புக்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தவறுதலை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் அந்த விமானம் விபத்துக்குள்ளானது அப்படின்னு தான் அந்த அஜாக்கிரதை அதன் பேரில் வந்து தான் அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்துக்கே அந்த பெயர் சூட்டப்பட்டது. அந்த ஹிண்டன்பர்க் விமானம் என்பது கூட ஒரு முன்னாள் ஜெர்மனியினுடைய குடியரசுத் தலைவருடைய பெயர். 1924 1935 வரை ஃபீல்டு மார்ஷல் பால் வோன் ஹிண்டன்பர்க் என்பவருடைய பெயரில் தான் அந்த விமான நிறுவனமே தொடங்கப்பட்டது. அப்படி தொடங்கப்பட்ட அந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை போன்ற பங்குச் சந்தைகளில் ஈடுபடுகின்ற நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சியை பொய்யாக காட்டி பல போலி நிறுவனங்களை உருவாக்கி அதை பங்குச்சந்தை முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு பிரமிப்பை உண்டாக்கி அவர்களை முதலீடு செய்ய வைத்து, அப்படி முதலீடு செய்கின்ற பணத்தை எல்லாம் ஷெல் கம்பெனிகள் என்று சொல்லப்படுகின்ற போலி நிறுவனங்களை உருவாக்கி அந்த போலி நிறுவனங்களுக்கு அந்த முதலீட்டை அனுப்பி அப்புறம் அதை காண்பித்து கடன் வாங்கி மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக தங்களை உருவாக்கி கொள்வது தான் இவங்க செய்கிற வேலை. அப்படின்றதுக்காக 10-15 நிறுவனங்களோடு ஒன்றாக இணைந்து அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இவங்க எல்லாமே பங்குச்சந்தை கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலதிபர்களோடு சேர்ந்து ஆராய்ச்சி செய்து இவங்க ஒரு வெப்சைட் தான் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் கிடைக்கின்ற எல்லா தகவல்களையும் ஆராய்ந்து அந்த தகவல்களுடைய அடிப்படையில் ஒரு சில டிகேட்ஸ் என்று சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 10-15 வருடங்களாகவே இந்த நிறுவனம் தன்னை பற்றிய ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து வந்திருக்கிறது. அதானி குழுமம் என்பது பொய்யான தகவல்களுடைய அடிப்படையில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு 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 பிரமிப்பை உருவாக்கி தவறான தகவலுடைய அடிப்படையில் இவங்க வந்து பல முதலீடுகளை எல்லாம் பெற்று அந்த முதலீடுகளை வேறு இடங்களில் முதலீடு செய்து அதை பராமரிக்கின்ற கணக்கு வழக்குகளில் குறிப்பாக வந்து ஒரு பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த ரிப்போர்ட். இந்த இடத்துலையும் கம்பெனி இருக்காது, ஆனால் வெப்சைட் இருக்கும். வெப்சைட்டுன்றது இல்லை, அவருடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டல் கணக்குகள் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது எது நடைமுறையில் இருக்கிறதோ அதை விட அதிகமாக எல்லாத்தையும் காமிக்கிறது. லாப விகிதம், டிவிடென்ஸு, முதலீடுகள் எல்லாவற்றையும் அதிகமாக காண்பித்து தங்களை ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக காட்டிக்கொள்ள முயற்சித்தல். இது எப்படியா இருந்தாலும் அம்பானிக்கு உறுத்திட்டு இருந்திருக்கும். எப்படா உழுவான்னு பார்த்துட்டு இருந்திருப்பா. என்னடா நம்ம தான் எல்லாரும் சந்தோஷப்படுறதில்லை, அது இன்னும் வெளியில் வரல. அவங்களுக்கே இதில் பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவர் வந்து அமாவாசை இப்போ வந்தவர், அவர் பழங்காலத்து அமாவாசை. அதனால் அவருக்கு வித்தை தெரியும். மணிரத்னமே குரு படத்தில் காமிச்சிருப்பார் அம்பானி எப்படி வந்து முன்னேறினார்னு. ஆகவே அது அம்பானிக்கு அதில் பங்கு இருக்கிறதோ இல்லையோ, அடித்த அடி என்பது ஒரு சம்மட்டி அடி. ஏனென்றால் ஒரு தனியார் நிறுவனம், இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பங்குச்சந்தை முதலீட்டில் வந்து இவங்களுடைய மதிப்பு இழந்ததுன்னு சொன்ன உடனே முதல்ல 80,000 கோடின்னு ஆரம்பித்தாங்க. 4-5 நாளில் வந்து அது 4,20,000 கோடி வந்துருச்சு. 5 லட்சம் கோடி வந்திருந்தாலும் கூட நாம் கவலைப்பட வேண்டிய செய்தியில் என்னவென்றால், இந்தியாவில் இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்கள், பாரத ஸ்டேட் வங்கி, ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எஸ்பிஐ அண்ட் எல்ஐசி என்பது மிக அதிகமான முதலீட்டை அதில் கொண்டு போய் போட்டிருக்கான். அப்போ யாருடைய அறிவுறுத்தலின் பேரில், யாருடைய கட்டளையின் பேரில், யாருடைய உத்தரவின் பேரில் அதிகாரத்தில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனத்தினுடைய பங்கு பணம், மக்களுடைய பணம் இப்படிப்பட்ட ஒரு டுபாக்கூர் கம்பெனியிடம் எப்படி சென்று சேர்ந்தது? இதுதான் நமக்கு பிரச்சனை. அவர் அதானி கப்பல் வாங்கிட்டு போட்டோம், எண்ணெய் வாங்கிட்டு போட்டோம், 1000 தொழில் செய்யட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்கள் யாருடைய உத்தரவின் பேரில்? இப்போது கார்ப்பரேஷனுக்கு வந்து நம்ம வந்து பணம் கட்டுறோம். இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்களா, கார்ப்பரேஷனுக்கு பணம் கட்டுறது வந்து வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணீர் வரி, இதெல்லாம் கட்டுறோம் இல்லையா? இப்போ வந்து அந்த தமுக்கு அடிக்காத குறையாக வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை கட்டுங்க, பணத்தை கட்டுங்க, பணத்தை கட்டுங்க, இல்லை மிஷின் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையிலே செய்தித்தாட்களில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது.
மாநகராட்சிக்கு கட்ட வேண்டிய வரிகளை இனிமேல் கடன் அட்டைகள் மூலம் செலுத்தலாம். கிரெடிட் கார்டை கொண்டு வந்து உள்ளே நுழைக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. கிரெடிட் கார்டில் நீங்கள் கட்டலான்னு சொன்னீங்கன்னா இவன் சொத்து வரிக்கு என்ன பண்ணுவான், நீங்கள் அதை தவணை முறையில் கூட கட்டுங்க என்று சொல்லிவிட்டு மக்களை கடன்காரர்களாக்கிவிட்டு அப்புறம் நம்மால் சும்மா பணம் கிரெடிட் கார்டை கொண்டு போய் 10 இடத்துல தேய்ப்பான். அப்புறம் அதை வசூல் பண்ணுறதுக்கு இவன் வரமாட்டான், ஆட்டோ வரும், அரசாங்கம் வரப்போகிறதில்ல. ஆகவே மிக தவறுதலான முடிவுகளை எந்த அரசாங்கம் எடுத்தாலும் அது தப்பு தான். சென்னை மாநகராட்சி இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறது என்று சொன்னால் அதை நான் கடுமையாக வன்மையாக எதிர்க்கிறேன். மக்களை முட்டாளாக்குகின்ற முயற்சி. அந்த மாதிரி முதலீடு செய்வதற்கு அவனை கொண்டு போய் அங்கே இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனம் வங்கி பாதுகாப்பானதுன்னு பணத்தை கொண்டு போய் போடுறான். இந்த பணத்தில் பெரும்பங்கு கொண்டு போய் அதானிகிட்ட கொட்டிட்டு இன்றைக்கி 2 நாளில் அந்த 5 லட்சம் கோடி காணும். யார் தலையில் துண்டு போட்டுக்கிறது? எல்ஐசி ஏதோ பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வயசானவங்களாம் அதில் கொண்டு போய் பணத்தை போட்டுட்ருக்காங்க. அந்த பணம் நாளைக்கு திவாலாச்சுன்னா எங்கே போகும்? அரசாங்கம் கொடுக்குமா? அரசாங்கம் கொடுப்பதற்கென்று சில வரையறைகள் இருக்கிறது. ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் சில கேரண்டிலாம் இருக்குது பேங்க்கில், டெபாசிட் போச்சுன்னா. அதுக்கு மேலே அப்போ ஒரு வங்கியே கொண்டு போய் அடகு வைத்து விட்டு, பொதுத்துறை நிறுவனத்தை அடகு வைத்து விட்டு இவங்க பேசவே இல்லை பாருங்கள். இந்த பேப்பர்காரெல்லாம் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்தியை போடக்கூடாதுன்றதுக்காக முழு பக்கம் விளம்பரம் அடித்து தூள் கலப்புறான். இப்படி ஒரு குற்றச்சாட்டை அந்த நிறுவனம் வைத்ததற்கு பின்னால் இப்போ தான் இதில் ரொம்ப முக்கியமான செய்தி. 413 பக்கத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது அதானி குழுமம். 88 கேள்வி கேட்டாங்க, அதில் 65 கேள்விக்கு பதில் இருக்குது. மீதி கேள்விக்கு நாங்கள் கொடுக்குற பதில் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் மீது அதானி குழுமம் குற்றச்சாட்டுகளை வைக்கிறது. ஹிண்டன்பர்க் ஆய்வறிய சுத்த பொய்ன்னு வேற சொல்கிறாங்க. அவன் சுத்த பொய்ன்னு சொன்னால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது தனி மனிதர்களுக்கு உண்டான ஒரு போராட்டம். ஆனால் இந்த இடத்துல கொண்டு என்ன பண்ணுறாரு அதானி, இந்தியாவை கொண்டு உள்ள முட்டு சந்தில் நிறுத்துறாரு. அதாவது இவர் ஏதோ இந்தியாவுக்கே இவர் தான் ஒரு பெரிய பிதாமகன் மாதிரியும் தேசத்தந்தை மாதிரியும். அப்போது ஒரு விதத்தில் மக்கள் சொல்கிறது நம்புதில்லை. அதாவது இந்தியாவை 2 குஜராத்திகள் விற்கிறார்கள், 2 குஜராத்திகள் வாங்குகிறார்கள் அப்படின்னு தான் ஒரு விமர்சனம் போயிட்டு. அப்படி இவர் வாங்கிட்டார்ன்றது உண்மையாக இருந்தால் தான், டேய் நீ வியாபாரம் பண்ண, நீ தோத்துட்ட, உன் மேலே ஒருத்தன் குற்றச்சாட்டு வச்சுருக்கான். அது ஒரு பொதுவான குற்றச்சாட்டை ஒரு வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு நிறுவனம் உன் மேலே வைக்கிது. நீ என்ன செய்யணும்? அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு போ, விளக்கம் கொடுத்துட்டு போ. அதாவது ஹிண்டன்பர்க் நிறுவனத்துக்காக கார்டியன் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இந்த அக்யூரசி, அதாவது நாங்கள் சொல்லுகின்ற கணக்குகளில் துல்லியத்தன்மை குறைவாக இருக்கும் என்று நினைத்தால் அதானி குழுமம் எங்கள் மீது வழக்கு போடலாம் என்று ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளிப்படையாக கூறியிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல அதானி பண்ண வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அமெரிக்க நிறுவனம் காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு வேற சொல்கிறாங்க. எந்த அமெரிக்க நிறுவனம்? இதே போல் பங்கு சந்தை உள்ள அமெரிக்க நிறுவனங்களை அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் இதை போன்ற பல நிறுவனங்களின் மீது தனது ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. உதாரணமாக நிக்கோலஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த மாதிரி ஒரு 6-7 நிறுவனங்கள் மீது தொடர்ந்து போட்டு நிறைய பேர் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. எந்த வழக்கும் இது வரைக்கும் ஒன்றும் முடிவுக்கு வரல. ஆனால் இந்த முடிவு வந்ததுக்கு பின்னாடி இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே தான் ஒரு கோல் அடிக்கிறார். அதாவது அதானியின் மீது தொடுக்கப்படுகின்ற இந்த தாக்கு என்பது இந்தியாவின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல். நம்மளுங்க ஆகுன்னா தேசபக்திக்கு போயிடுவாங்க, ஞாபகம் இருக்குல்ல, ஆன்டி நேஷனல், ஆன்டி இண்டியன் இப்படிலாம் சொல்லுவான். உடனே இது எப்படி இந்தியாவின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்? இவர் யார்? இவர் ஒரு இந்திய குடிமகன். உன்னுடைய நிறுவனத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் இந்திய அரசாங்கத்துக்கு எந்த விதத்தில் தொடர்புடையதுன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசாங்கத்தை நீ தவறாக பயன்படுத்தி முதலீடு வாங்கினது தான். இந்தியாவின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல். கேளுங்க, இந்தியாவினுடைய சுதந்திரம், பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மை, வளர்ச்சிக்கான இலக்கு, அதனுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளையும் இது தாக்குவதாக இருக்கிறது அப்படின்னு அதானி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அதானி அப்படி ஒரு அறிக்கையை கொடுத்த உடனே ஹிண்டன்பர்க் இன்றைக்கி திருப்பி அடிச்சிருக்கான். என்ன அடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து தேசிய கொடியை பொருத்தி கொண்டு கொள்ளையடிக்க வேண்டாம். இதுதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்தியாங்கிற போர்வையில் கொள்ளடிக்காது. முறையாகனா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கணக்கு போட்டு கால்குலேட்டிவாக செஞ்சுட்டு வருதுன்றதை முறையாக தேசிய கொடியை போர்த்தி கொண்டு கொள்ளையடிப்பதை அதானி நிறுவனம் செய்து கொண்டு வருகிறது என்பதை நம்முடைய தினத்தந்தியினுடைய இணையதளத்திலே நீங்கள் போய் பார்க்கலாம். இன்றைக்கி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்ல வராங்க? ஹிண்டன்பர்க் நிறுவனம் என்ன சொல்ல வருது? நீ அடித்தது உண்மை, முடிஞ்சால் என் மேலே கேஸை போடு, கேஸ் போட்டால் நாங்கள் நிரூபிக்கிறோம், இதனுடைய அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதை விடுத்து விட்டு ஏன் ஒரு இந்தியாவை உள்ளே கொண்டு வரீங்க? இந்தியா வளர்கின்ற நாடு,
இந்தியா வளர வேண்டும் என்பதில் எல்லோருக்குமே அக்கறை இருக்கிறது. அதாவது ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மையை குலைப்பதன் மூலம் இந்தியாவை எப்படி அட்டாக் பண்ண முடியும்? இப்போ நம்ம சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னார்? இதே நிகழ்ச்சிக்கு வந்து அவர் பொருளாதார நிபுணர் தானே. அது என்ன சொன்னார்? அதானி குழுமம் இப்படி அடிச்சிருக்க, கேன் மோடி டாலரேட் திஸ்ன்னு கேட்டார். மோடி அவர்களே, உங்களால் இதை தாக்குப்பிடிக்க முடியுமா? என்ன அர்த்தம்? அப்போ நான் என்ன இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கேள்வி கேட்கிறார். உனது கட்சியில் உட்கார்ந்து கொண்டு உன் செலவில் ZY கேட்டகரி வைத்துக்கொண்டு அரசாங்க செலவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணிய சாமி கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்லணும்ல. அப்போ இதனுடைய அடிப்படையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கத்தினுடைய முழு ஆதரவு அதானிக்கு உண்டு என்பது அமெரிக்கா வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அதை கையில் எடுத்திருக்கின்ற காரணம் என்பது, இப்போ ஒன்று அப்படி அட்டாக் பண்ணும்போது ஒன்று அரசு என்ன சொல்லணும், அதானி என்பவர் தனிநபர், அதற்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும். அல்லது தேசிய கொடியை போர்த்தி கொண்டு நீ கொள்ளடிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த தேசிய கொடியை சம்பந்தப்படுத்தியிருக்கின்ற காரணத்தால் அவருக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லணும். நிர்மலா சீதாராமன் அவர்களோ ஜெய்சங்கர் வந்து எதுக்கு எடுத்தாலும் பறந்து பறந்து போவார். பார்த்துறீங்களா? ஜெய்சங்கர் எல்லா இடத்துக்கும் பறந்து பறந்து போவார். அவரும் வாய் திறக்கல. இந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வாயை திறக்கவில்லை. தன்னுடைய மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒருவர் தன் பெயரை பயன்படுத்தி, தனது புகைப்படத்தை எல்லா இடத்திலும் பயன்படுத்தி இன்றைக்கு இந்தியாவிற்கே அவப்பெயரை கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினால் மத்திய அரசில் இருக்கின்ற மோடி அவர்களும் வாயை திறக்கவில்லை. இந்த எல்லாரும் சேர்ந்து வாய மூடிட்டு இருக்கிறது பார்த்தா, இதுநாள் வரை நடந்து கொண்டிருக்கின்ற சொல்லப்பட்ட குற்றச்சாட்டான அதானிக்கு பின்னால் இந்த ஒன்றிய அரசு பின்புலமாக இருந்து அவரை வளர்த்து விட்டிருக்கிறது என்பது மெய்ப்படுத்தப்பட்டிருக்கிறது, உண்மையாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஹர்ஷத் மேத்தா, சித்ரா ராமகிருஷ்ணன், செபி போன்ற இதுலேயும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு. மக்கள் பணம் அந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் வந்த வேகத்திலேயே அந்த குற்றச்சாட்டுகள் மறைஞ்சு போச்சு, பேசு பொருளாகவும் மாறல, மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கல. அதே போலவும் இதுவும் மக்கள் இடத்துல பேசு பொருளாகவும் இதுவும் வந்த வேகத்திலே போயிடுமா? பேசு பொருளாக மாறாமல் ஒரு குற்றச்சாட்டு மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இல்லை, இன்றைக்கி வந்து நமக்கு சமூக ஊடகம் இருக்கிறதால தொடர்ந்து பேசப்படுகின்ற பொருளாக இருக்கின்ற காரணத்தால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கேள்வி ஒரு சிலர் மறைச்சாலும் இன்னொரு சிலர் இப்போது அமெரிக்காவில் வந்து நம்ம ஊரில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இலங்கை தமிழர் வந்து இங்கே இருந்தார். ராஜரத்னம்னு பேர். அந்த ராஜரத்னம் வந்து இங்கே நலிவுற்ற வங்கிகள்லாம் வாங்குவார். வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு பல நிறுவனங்களை வந்து வாங்கி போட்டார். அப்புறம் திடீர்னு சமாளிக்க முடியலன்னு அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்காவில் இருந்து கொண்டு அவர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த இன்சைடு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அதாவது பங்குத்துறை நிறுவனங்களில் நடக்கின்ற பரிவர்த்தனைகளை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி முதலீடுகளை வந்து காய் நகர்த்துதல். அதுக்கு வந்து ரஜத் குப்தான்னு வந்து அவருக்கு ஒருத்தர் துணை. இந்த ரஜத் குப்தா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு செல்வந்தர். அவரும் இவரும் சேர்ந்துக்கிட்டு வந்து இந்த இன்சைடு இன்ஃபர்மேஷன் சொல்லுகின்ற பங்குச்சந்தை நிலவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி சில நிறுவனங்களில் வந்து இவங்க விளையாட ஆரம்பித்து அமெரிக்க அரசாங்கம் வந்து 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டு வந்து அதில் வந்து ராஜரத்னத்துக்கு 11 வருடங்கள் சிறை தண்டனையும், ரஜத் குப்தாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள் சிறை தண்டனையும் கொடுத்து அவர் ஒரு 2 வருஷத்தில் வந்துட்டார். இந்த ராஜரத்னம் வந்து 7.5 வருடங்கள் கழித்து வீட்டு சிறையில் இருக்கார். இப்படி மிக கடுமையாக பங்குச்சந்தை ஊழல்கள் போன்றவற்றில் நடவடிக்கை எடுக்கின்ற அமைப்பு வந்து அமெரிக்காவில் இருக்குது. இந்த ஹிடன்பர்க் நிறுவனம் பொய் சொல்லியிருந்தால் அதானி குழுமம் என்பது பல மில்லியன் டாலர்கள் இழப்பீடு கேட்டு அமெரிக்காவில் வந்து வழக்கு போட முடியும். அதனால தான் நான் சொன்னேன், கார்டியன் பத்திரிகை வந்து ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கு ஹிடன்பர்க் சார்பாக. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சால், அக்யூரசி தப்புன்னு நினச்சா நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேஸ் போட்டு. ஆகவே இது ஏற்கனவே வந்து நடந்த நிகழ்வுகளில் வந்து ஹர்ஷத் மேத்தா பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி பங்குச்சந்தை ஊழல் தான். ஆனால் அன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஊடக வெளிச்சம் வந்து அதுக்கு கிடைச்சிக்கல. செய்தித்தாட்களில் வந்து அப்படியே அமுங்கி போச்சு. மிக சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லப்படுகின்ற நிறுவனத்தில் வந்து 1 லட்சம் கோடிக்கு மேல் ஒரு இழப்பை கொண்டு வருவதற்கு சித்ரா ராமகிருஷ்ணன் என்பவர் காரணமாக இருந்தார் அப்படின்னு வந்து ஒரு தமிழ் பெண் தான் கைது செய்யப்பட்டார். அவங்க சொன்ன காரணம் தான் ரொம்ப வித்தியாசமான காரணம். அதாவது இந்த பங்குச்சந்தை எப்படி அடிக்க முடியுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பங்குச்சந்தை இருக்கு இல்லையா, அந்த என்எஸ்சின்னு சொல்லப்படுகின்ற அமைப்புக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த சர்வர் இருக்குது. அந்த சர்வரில் போய் இந்த தரகர்கள் என்று சொல்லப்படுகின்ற புரோக்கர்கள் வந்து லாகின் பண்ணி தான் வந்து அந்த பங்குச்சந்தை மார்க்கெட்டில் வந்து உள்ளே நுழைய முடியும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, முறைகேடாக பல தரகர்களுக்கு முன்கூட்டியே உள்ளே நுழைவதற்கு உண்டான வசதியை கோபார்க்கிங் அல்லது ரேக் ஸ்பேஸ் அப்படிலாம் இடம் இருக்குது அந்த சர்வரில். அதெல்லாம் வந்து அந்த லீக் இருக்குது பாருங்கள்,
அதை வந்து இவர்களுக்கு சாதகமாக கொடுப்பதன் மூலமாக குறிப்பிட்ட சில தரகர்கள், இப்போ ஒரு பங்குச்சந்தை வந்து இத்தனை மணிக்கு தான் திறக்குதுன்னு வச்சிங்களேன், அதற்கு முன்னதாக ஒரு நொடிகளை உடைக்கின்றது அப்படின்னு சொல்லுவான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவான், மைக்ரோ செகண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த நொடிகளின் கூறுகள் இருக்குது பாருங்கள், அது கூட அந்த இடத்துல வந்து பணத்தை கொண்டு வந்து கொட்டும். அந்த சர்வர் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி சர்வரில் வந்து இடம் கொடுத்ததனுடைய காரணமாக பல தரகர்கள் அந்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே போய் ஃபிக்ஸ் பண்ண முடியும் எல்லாத்தையும். அப்படி பூந்து தான் விளையாடிருக்காங்க. அந்த விளையாடுறதுக்கு பின்னால் அந்த அம்மாவுக்கு சொன்ன கருத்து இருக்குது பாருங்கள், உலகமாக கருத்து. நம்ம கவர்னர் ரவி சூரியன்லாம் அதை கேட்கணும். ஏன்னா அது சனாதனத்துறை வந்து அடிப்படையாக கொண்ட கருத்து. அதாவது எனக்கு இமயமலையில் வந்து ஒரு யோகி குரு இருக்கார், அந்த குருக்கிட்ட வந்து நான் எல்லாமே வந்து ஆலோசனை கேட்பேன், அவர்கிட்ட தான் என்னுடைய தகவல்கள் எல்லாம் நான் பரிமாறுவேன், அவர் தான் எனக்கு வந்து ஆலோசனை சொல்லுவார், அவருடைய ஆலோசனைப்படி தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். யாரம்மா அந்த குரு? சனாதனத்தின் பேரில் கல்லை தூக்கி போட்டாங்க, அவர் யாருன்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தா அப்புறம் கல்கட்டாவிலேருந்து அந்த பால்மர் லாரியிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நிறுவனத்தினுடைய ஊழியர் என்பது பின்னால் தெரிய வந்தது. இப்படிப்பட்ட அந்த சித்ரா ராமகிருஷ்ணன் வந்து இதிலேருந்து அடித்த பணத்தெல்லாம் கொண்டு போய் டேக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, சிங்கப்பூர், மொரீஷியஸு, சீஷெல்ஸ் இதை போன்ற நாடுகளில் கொண்டு போய் அந்த பணத்தெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார் என்று லுக் அவுட் நோட்டீஸ்லாம் அந்த அம்மா கொடுத்தாங்க, இந்தியா விட்டு ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் சிறைச்சாலைக்கு போச்சு, இப்போ தான் ஜாமீனில் வெளியில் வந்திருக்கு. அதாவது தனது வழக்கை தானே முன்னின்று நடத்தி ஒரு தீர்ப்பை எழுதிய நீதிபதி, நான் இப்பொழுது வருவார்கள், எப்பொழுதாவது வருவார்கள் என்று காத்துக்கொண்டே பல வருடம் காலம் காத்திருந்தேன். விடுமுறை நாட்களில் கூட நீதிமன்றத்தின் கதவுகளை திறந்து வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன். சிபிஐ இந்த வழக்கை நிரூபிப்பதற்கு எந்த விதமான ஆவணத்தையும் முன்னே கொண்டு வரவில்லை என்று சொன்ன ஒரு நீதிபதி அதற்கு முன்னால் வழக்கு நடத்தி விடுதலை பெற்ற ஆராஜா இருக்கார் இல்லைங்களா, அவரால் வந்து 1,00,000 கோடிக்கு மேலே வந்து மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லிட்டு வெறும் சைபராக போட்டு போஸ்டர் ஓட்டினாங்க தேர்தல் சமயத்தில். அவருடைய வழக்கை அவரே வென்ற பின்னாலும் கூட அவருக்கு குடைச்சல் கொடுக்கணுன்றதுக்காகவே அந்த வழக்கின் மீது மேல்முறையீட்டு வழக்கை கொண்டு போய் இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து கொண்டு போய் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த அப்பீல் எடுக்கணும்னு சொல்லி இவங்க போராடிட்டு இருக்காங்க. அப்படி பழிவாங்குவதற்காக அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு அமைப்பு சிபிஐ போன்ற அமைப்புகள் இதை போன்ற இடங்களில் வாய்மூடி மௌனியாக இருப்பதனுடைய காரணம் ஒட்டுமொத்தமான அழுத்தம் வந்து அவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்பதை நம்ம மக்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் சித்ரா ராமகிருஷ்ணன் வழக்கில் அந்த நடந்து அடித்த கொள்ளை எவ்வளோ பணம் எங்கே போயிருக்கு இது வரைக்கும் இன்னும் புலன் விசாரணை வந்து முடிஞ்சு வெளியில் வரல. ஹர்ஷத் மேத்தா கேஸ்லாம் ரொம்ப கம்மியான பணம். இப்படிப்பட்ட சூழலில் வந்து இது எப்படி போய் முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், ஒட்டுமொத்த அளவில் உலக அளவில் இந்தியர்கள் மீதான மரியாதையை குறைப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை கோட்பாட்டு முடிவுகள். வெளியிலே இருக்கின்ற எல்லா நாடுகளையும் எரிச்சல் மூட்டுவதற்காக எங்களுடைய 75வது சுதந்திர தின வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி ராஷ்டிரபதி பவனில் இருக்கிற தோட்டத்துக்கு கூட பேரெல்லாம் மாற்றி ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு தலைமை நீதியரசர் போப்டே கூட சமஸ்கிருதம் வந்து இந்தியாவினுடைய பொதுமொழியாக இருக்கிறதுல தப்பில்லைங்கிறார். அது இருக்கின்ற பல அலுவல் மொழிகளில் ஒன்று. 25,000 பேர் கூட பேசலை. அது இந்தியாவினுடைய பொதுமொழியாவுடன் ஒரு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் பேசுகிறார். இதை போன்ற வேலைகளை செய்து கொண்டு நீங்கள் இனத்திற்கு எதிராக, மொழிக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக ஒரு மதத்தை கையிலே வைத்துக்கொண்டு மற்ற மதங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா நடவடிக்கைகளும் எல்லைகளை தாண்டி இருக்கின்ற வெளிநாடுகளில் உங்கள் மீதான பார்வையை வேறு விதமாக பார்க்க வைக்கிறது. நீங்கள் மாறுகண் கொண்டவர்கள் என்பதை உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் மீது அவர்களுக்கு சந்தேகத்தின் நிழல் படிந்து விட்டது. நீங்கள் தனி மனிதர்களை வளர்ப்பது என்பது முக்கியம் மட்டுமல்ல, உங்களுடைய கட்சிகளுக்கு வேண்டிய நிதிகளை பெறுவதற்காக இதை போன்ற பல கிளை துணை நிறுவனங்களை உருவாக்கி அவர்களை ஒரு காட்சி பொருளாக காட்டிக்கொண்டு அவர்கள் உங்களோடு படம் எடுத்துக்கொண்டு உங்களை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய செல்வாக்கை வளர்த்து கொள்ளுகின்ற இடத்தில் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கீழே இறக்குவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை என்ன காரணத்திற்காக செய்தாலும் கூட வெளிநாட்டுக்காரன் செய்யதானே செய்வான். இப்போ இங்கே இருந்துக்கிட்டு இந்த நாடு சரியில்லை, அந்த நாடு சரியில்லை நம்ம பேசும்போது அங்கிருந்து சொல்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அப்படி இந்தியாவினுடைய குறைகளை வெளிநாடுகள் உற்று நோக்க ஆரம்பித்து விட்டன என்பதற்குண்டான அடையாளம் தான் இது.
இது உடனே அமெரிக்காவினுடைய அரசாங்கத்துக்கு வந்து இதில் பங்கு இருக்கா பொறுப்பு இருக்கான்லாம் உளர ஆரம்பிப்பாங்க. அங்கே பைடன் வீட்டிலே உள்ள போலீஸ் வந்து ரெய்டு விட்டுவிட்டு பைடனுடைய மாளிகையில் அந்த நாட்டில் இருக்கின்ற FBI உள்ளே சென்று மதிப்புமிக்க ஆவணங்கள் எதையும் அவர் தனிப்பட்ட முறையில் வைத்திருக்கிறாரா என்று அங்கே சோதனை நடத்தி கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் வீட்டில் ஏற்கனவே அப்படி சோதனை நடத்தியிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு இதற்கெல்லாம் நேரம் இல்லை. நான் தான் சொன்னேன், ஒரு ஒட்டுமொத்த நாட்டில் பல்லாயிரம் பேர் அரசு ஊழியர்கள் உட்பட அதானிக்காக பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல 5 பேர் தான் வேலை பார்க்குறான்னு சொன்னேன். இந்த 5 பேருடைய உழைப்பு என்பது உள்நோக்கம் கொண்டதா இல்லையா என்பதை தனிப்பட்ட முறையில் அதானி வழக்கு தொடர்ந்து எத்தனை 1000 கோடிகளை வேண்டுமானாலும் அவர் இழப்பீடாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்காக தன்னுடைய நாட்டினுடைய பெயரை பயன்படுத்துவது, தன்னுடைய நாட்டை இதில் உள்ளே கொண்டு வந்து நுழைப்பது, தன்னுடைய நாட்டினுடைய பெயரை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துவது என்பதற்காக அதானி மீது ஒன்றிய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்று சொன்னால் ஹிடன்பர்க் நிறுவனம் கொடுத்திருக்கின்ற அந்த ஆய்வறிக்கையினுடைய பதிலடியாக தேசிய கொடியை போர்த்தி கொண்டு கொள்ளையடிக்காதீர்கள் என்று சொல்லுகின்ற வாசகமும், நீ கொள்ளையடிப்பதற்கு இந்தியாவின் பெயரை தவறாக பயன்படுத்தாமல் இருங்கள் என்று சொல்வதற்குண்டான காரணமும், கொடியை போர்த்தி கொண்டு கொள்ளையடிக்காதீர்கள் என்று மீண்டும் வலியுறுத்தி நீங்கள் திட்டமிட்டு இதை சில காலமாகவே செய்து கொண்டு வருகிறீர்கள் என்பதை நிரூபிப்பதற்குண்டான ஆதாரங்கள் அவர்களிடம் அதிகமாகவும் ஆழமாகவும் இருக்கிறது என்பதைத்தான் இது மெய்யாக்கப் போகிறது. ஆகவே இந்தியா என்கின்ற நாட்டினுடைய ஒரு சுயமரியாதையை காப்பாற்றுவதற்கு, மக்களை அச்சத்திலிருந்து விடுவிப்பதற்கு, இப்படி தனிப்பட்ட நபர்களுக்கு நாடு விற்கப்படவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு ஒன்றிய அரசு இந்த நேரத்திலாவது வாயை திறந்து மௌனம் கலைத்து பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல செய்து கொண்டிருக்கின்ற விமர்சனங்கள் 2 குஜராத்திகள் விற்கிறார்கள், 2 குஜராத்திகள் வாங்குகிறார்கள் என்று சொன்னதில் ஒரு குஜராத்தி இந்தியாவினுடைய மானத்தை வாங்கப் போகிறார் என்பதனுடைய பொருள் அதில் இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். இது குஜராத்தி என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்பதற்காக நான் சொல்றேன். ஹிடன்பர்க் நிறுவனம்னா என்ன, அந்த நிறுவனம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தது, அந்த பேர் எப்படி வந்தது, அந்த நிறுவனம் என்ன செஞ்சிட்ருக்கு, அதனுடைய சாராம்சம்லாம் சொன்னீங்க. அதே போல் அதானி குழுமத்தின் மீது அது சில குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள் பொய் அப்படின்னா ஹிடன்பர்க் நிறுவனத்தின் மேலே வழக்கு தொடரலாம். அதை ஏன் செய்ய மறுக்கிறாங்க இவங்க? உடனே அதை செய்ய வேண்டியதானே. அதை விட்டுட்டு மற்ற இந்தியா தேசிய இந்தியா ஒற்றுமை, இந்தியா வளர்ச்சியில் பாதிக்குது அப்படின்னு ஏன் போய் ஓடி ஒளிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதானி குழுமம் மீது ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த விஷயத்தில் ஏன் பிரதமர், நிதியமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கிறாங்க? அவங்க ஏன் மௌனம் கலைக்காமல் இருக்கிறாங்க? அவங்க மௌனம் கலைத்தால்தான் உங்கள் மீது, அதாவது அதானி குழுமத்துக்கு இந்தியாவே வளைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு துணை போகுது என்ற குற்றச்சாட்டு கலையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அதானி குழுமத்தின் மீது ஒன்றிய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா, இல்லை ஹிடன்பர்க் நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு ஏதாவது கேள்வி எழுப்புகிறதா என அனைத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. துள்ளி வரும் ரோஷமான மாடுகள், அடக்கபாயும் ஆக்ரோஷமான இளைஞர்கள், பிடிபட்டால் உயிர் துறக்கும் கொல்லேறுகள், உயிரை கொடுத்து போராடும் வீர தமிழர்கள், மனித கூட்டத்தின் வரலாறு சொல்லும் ஜல்லிக்கட்டு, பேட்டைக்காளி இயக்குனர் ல. ராஜ்குமார் எழுதும் திமில். இது அடங்காத காளைகளின் ஆடுகளம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.